பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இந்த நாளில் மறுபடியும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை துதித்து ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் உடைய கிருபை மாத்திரமே எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை இடத்துல உயரட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனையாய் முகர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை உமக்கு ஏற்புடையதாக இருக்க ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதிக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், துதி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், சாட்சி சங்கீதம் கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும் எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் ஆராதனை சகோதரன் மோசஸ். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி பாடலை பாடி உற்சாகம் கரங்களை தட்டி பாடவும். 1197 பாடல் எண். நம்ம உற்சாகமாக பாடுவோம். எழும்பி நின்று பாடுவோமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அடங்கி நாடிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அடங்கி நாடிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று
தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உற்சாக கரங்களை தட்டுவோம். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கும். நம்ம கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நோக்கி அவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன். நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை நாம் ஒரு பாடலாக பாடாமல் உணர்ந்து ஐ கம்ப்ளீட்லி சரண்டர் மை லைஃப் டு ஜீசஸ். ஆமென். என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவரே நீங்க சொன்னால் நாங்க செய்ய முடியும். ஆண்டவரே அப்ப எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க சொல்றதை நாங்க செய்வேன் என்று வெறும் வார்த்தையில சொல்ல முடியாது. உள்ளான இருதயத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நீர் சொன்னால் நான் செய்வேன், நீர் காற்றும் வழியிலே நடப்பேன். செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நாம் ஆராதிக்க வந்திருக்கிறது நம் கர்த்தர்
கர்த்தரை ஆராதனை இயேசுவுக்கே. விடுதலையோடு ஆராதிப்போம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே உண்மையாய் பாடுகிறோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது சொல்லுவாய். கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக சொல்றீங்க. எனக்கு முன்னே ஆண்டவரே எங்களுக்கு ஏதும் கவலை இல்லை. கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. சொல்லுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே. உண்மையாய் விடுதலையோடு ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க ஆராதிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆராதனை இயேசுவுக்கே. உயர்த்தி ஆராதிப்போமே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே நீங்க தான் எங்க தஞ்சம். நீ ஆண்டவரே சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே சொல்லுவோமா? இல்லை. பார்வோன் சேனை பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வேலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. ஒரு நிமிஷம் திரும்பி இதே பாடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இந்த 2வது சரணத்தை நாம் மறுபடியும் பாடுவோம். எத்தனையோ வேலையில நம் பாதையெல்லாம் ஆண்டவரே அந்தகாரம் சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவரே இருள் நிறைந்த ஆண்டவரே ஒரு பாதையா இருக்கலாம். ஆண்டவரே ஒரு டார்க்னஸ் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவரே ஒரு பயம், ஒரு திகில். ஆண்டவரே இந்த காலை வேலையில எங்களோட இந்த பயம் திகிலுக்கு மத்தியில யார் எங்களுக்கு பாதையை காட்டுவார் என்று ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். ஆண்டவரே இந்த வேலையில பாதை காட்ட என் நேசர் உண்டு என்று நாம் விசுவாசத்தோடு கூட வாயை திறந்து சொல்வோம். பாதை காட்ட என் நேசர் உண்டு. ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாமல் எல்லா பாரங்களையும் நாம் கர்த்தரிடத்துல வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே ஆராதிக்க வந்தவர்கள் ஆண்டவரே ஒரு விடுதலை கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்க.
ஆவியானவரே எங்களை நீங்க வல்லமையாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். வாரும் தூய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை வரவேற்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருக்கு நம்ம வருகிறதற்கு இடம் கொடுப்போம். இந்த பாடை வேளையில வாரும் தூய ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய பிரசனம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக முடியாது ஆண்டவரே. உடைய பிரசனம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக முடியாது. எத்தனையோ வேலையில போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆவியான ஒரு விடுதலை, எங்களோட சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம். எங்களோட சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வாயை திறந்து கேட்கும் பொழுது ஆண்டவரே, எவனும் என்னிடத்தில் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த வாழையில ஆண்டவரே வாரும் தூய ஆண்டவரே என்று உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையை, உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருத்தரும் உணர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இயேசுவே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீங்க எங்களை ஆளுகை செஞ்சிருங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். நிறைய வேளையில் ஆலோசனை சொல்வதற்கு ஆள் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆலோசனை தருகிற தேவன் நீங்க ஆண்டவரே. தாகம் தீர்க்கும் மூச்சு ஆண்டவரே, நிரப்புங்க என்று கேட்போம். ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். Take complete control ஆண்டவரே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இன்னொரு முறை பாடலாம். வாரும் தூய ஆவியே. தைரியமாய் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினி நீர் ஆண்டவரே, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதலை கர்த்தர் போடுங்க. மழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாருங்க ஆண்டவரே. வாரும் தூய ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னம் இல்லாமல் கடந்து போக முடியாது ஆண்டவரே. ஓ, ஒரு வல்லமை ஆண்டவரே புறப்பட்டு வரட்டும் இயேசுவே. ஆண்டவரே, அந்த நாட்களில ஆண்டவரே
முடவர்கள் நடந்தார்கள் ஆண்டவரே, சப்பானிகள் எழுதார்களே, ஒரு வல்லமை இந்த வேளையில புறப்பட்டு வரட்டும் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின வல்லமை ஆண்டவரே, முடவர்கள் எழுந்த ஒரு வல்லமை ஆண்டவரே எங்களோட கலந்து புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோமே இயேசுவே. ஒரு வல்லமை. ஓ thank you Lord ஆண்டவரே இயேசுவே. ஒரு வல்லமை விட்டு நாங்க போக முடியாத ஆண்டவரே, எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோமே இயேசுவே. நீ நல்லவர், உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒரு வல்லமையினால எங்களுடைய சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு வல்லமை புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி நாட்கள்ல செய்த வல்லமையினால அப்பா அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்தீரே. அந்த அற்புத அடையாளங்கள் எங்களுடைய சபையில கர்த்தர் இந்த நாட்கள்ல செய்வீராக ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பராக்கிரமசாலி ஆண்டவரே. உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம். எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் உண்டு ஆண்டவரே. உமை விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு வல்லமையை கர்த்தர் தருவீராக, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களில தரும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு முறை நம்ம பாடுவோம். வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே. ஆவியானவர் பெற்றுக் கொடுப்போம். இதை ஆளுகை செய்யும். ஆவியானவரை ஆளுகை செய்க ஆண்டவரே. ஜீவத்தண்ணீர் நீரே, நம்ம கண்களை மூடி உண்மையா ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீராளுகை செய்யும் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஒரு ஜபமாய் கேட்போம் இந்த ஆராதனை வேளையில. ஆண்டவரே, எங்களுடைய துதி பாடலை கர்த்தர் ஆராதித்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை தந்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தலத்துல வந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் ஆண்டவரே எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாட்கள்ல மரித்து போயிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் எங்களை ஜீவனோடு கூட வைத்து ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்துல வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறீர். அதற்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த துதி பாடல் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதம் இருக்கிற காரியத்தை கர்த்தர் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும். கொரிந்தியரே,
எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஓகே, இது என்ன செய்திருக்கணும்? இப்போ வாசித்ததா தியானமா? ஓகே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசித்திருக்கிறோம். இப்போ நாங்கள் 2வது தடவை வாசிக்க சொல்ல போகிற சிஸ்டரை நம்ம எல்லாரும் கூர்ந்து கவனித்து அதில் முக்கியமான வார்த்தைகள் என்ன காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் என்ன கீ வேர்ஸ், ஒரு வசனம் முக்கியமான ஒரு வசனம், அந்த கருத்தை சொல்லுகிற ஒரு வசனம். பல காரியங்களை சொல்கிறார் அந்த இடத்துல, ஆனால் ஒரு வசனம் ஒரு அந்த கருத்தை சொல்லுகிற ஒரு வசனம், அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறீங்க. 2வது தடவை அவங்க வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் லெட்ஸ் பே அட்டென்ஷன் அண்ட் லிசன் டு தட். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். ஓகே, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதில் கீ வேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஓகே, வாட் இஸ் த மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹீஸ் கிவிங்? முக்கியமான ஒரு அறிவுரை ஒன்று சொல்கிறாரு. என்னது? verse 14, நீதிக்கும் அநீதிக்கும் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. பிறகு நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? எல்லாரும் ஒவ்வொரு கீவேர்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் வாசித்து திரும்பி வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுதே உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பல காரியங்களை பவுல் சொல்கிறார் அந்த இடத்துல. அநீதிக்கும் நீதிக்கும் பிணைப்பேது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமாக என்ன சொல்ல வரீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு முக்கியமான ஒரு கீ வேர்டு ஒன்று இருக்குது, கீ வேர்ஸ் ஒன்று இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா therefore அப்படின்னு வரும். இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆகையால், ஆனபடியால் நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த வசனம் சொல்லுங்க? 17வது வசனம். ஆனபடியால், இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. இந்த பல காரியங்களை விளக்கி சொல்லிட்டு ஆனபடியால் நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்றார். என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கப்படணும். தட் இஸ் த மெயின் மெசேஜ் ஓவர் ஹியர். எஸ், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? do not be unequally yoked with unbelievers. அது என்ன சொல்றீங்க தமிழ்ல? அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது அப்படின்லாம் பல காரியங்களை சொல்றாரு. ஆனா அதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்க அவங்க நடுவுகளிலிருந்து, யார் நடுவுல இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள், அவிசுவாசிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி பிரிக்கப்படணும். ஓகே,
பிரித்து எடுக்கப்படணும் அப்படின்றது தான் இன்றைக்கு தலைப்பு. செப்பரேட்டட் ஃபார் அ கிரேட்டர் பர்பஸ். ஒரு சிறந்த நோக்கத்திற்காக பிரிக்கப்பட்டுள்ளோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சொல்றீங்களா இந்த தலைப்பை? We have been separated for a greater purpose, a special purpose. கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள பார்த்து நல்லா ஒரு விசேஷமான என்ன போட்டிருக்கு? ஒரு சிறந்த நோக்கத்திற்காக பிரிக்கப்பட்டுள்ளோம். ஒரு சிறந்த நோக்கத்திற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. இது நமக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், விசுவாசிகளாக இருக்கிற நாம் நல்லா அறிந்திருக்கணும் இதை. We need to know this for sure that we have been separated for a greater purpose. We are not ordinary, we are not common. சாதாரணமான பொருட்கள் இருக்குது இல்லைங்களா? வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் கம்யூனியனுக்குன்னு சொல்லி, ஆண்டுடைய பந்திக்குன்னு சொல்லி சில பாத்திரங்களை பிரித்து எடுத்துருக்கிறோம். அந்த பாத்திரத்தில் நீங்கள் டீ குடிக்க மாட்டீங்க, அந்த கப்பில் டீ குடிக்க மாட்டீங்க இல்லையா? அது வந்து ஆண்டவருடைய பந்தி இருக்கிற அன்னைக்கு மாத்திரம் தான் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த பாத்திரத்தில் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. அந்த பாத்திரம் ஒன்றும் பரிசுத்தமான பாத்திரம்லாம், சாதாரணமான பாத்திரம் தான். ஆனால் மற்ற பாத்திரங்கள்லேருந்து வேர் பிரிக்கப்பட்டிருக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் செப்பரேட்டட் ஃபார் திஸ் பர்பஸ், ஃபார் கம்யூனியன் பர்பஸ். அது வந்து ஆண்டவருடைய பந்திக்காக இந்த பாத்திரங்களை பிரித்தெடுத்திருக்கிறோம். அதை சாதாரணமான காரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம். அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த வசனத்துலனா, நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? ஒரு ஆண்டவருடைய பரிசுத்தமான நோக்கங்களுக்காக, ஒரு சிறந்த நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to be aware and acknowledge that God has separated us for a greater purpose. அதை தெரியாம தான் நிறைய பேர் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு அப்படின்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டால் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. நாம் வந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். We have been separated for God's holy purposes, for a greater purpose. அதை தான் பவுல் இங்கே சொல்கிறார். அதோட நமக்கு பிணைப்பு இல்லை, அவங்களோட நமக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க போடுற கோஷமும் அவங்க பார்க்குற சினிமாவுக்கு உங்களுக்கு இடம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆனால் இதையும் செய்வேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். You have not understood God's purpose in your life. ஆண்டவர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார், எதற்காக உங்களை ரட்சித்தார், எதற்காக உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், எதற்காக உங்களை வேற ஒரு 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 வழிபாட்டில் இருந்தீங்க, நீங்கள் ஆண்டவர் அறியாத ஒரு சூழ்நிலைமையில் இருந்தீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலேருந்து உங்களை எதற்கு வேர்பிடித்து வெளியே கொண்டு வந்தாரா அப்படின்றத நீங்கள் சரியாக புரியாததுனால தான் இதையும் செய்கிறீங்க, அதையும் செய்கிறீங்க, காமனாக இருக்கீங்க. நான் சொன்ன உதாரணத்தை பார்த்தீங்களே, சாதாரணமான பாத்திரங்கள் இருக்குது வீட்டில், ஒரு சில விலையுயர்ந்த பாத்திரங்கள், ப்ரெஷியஸ் வேல்யூபிள் ஸ்பெஷல் வெசல்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்போ தான் எடுப்பீங்க? பாருங்கள், எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்க. கெஸ்ட் வரும்போது தான் அந்த போர்சலன் அதெல்லாம் எடுப்பீங்க. மற்ற டைமில் எல்லாருக்கும் ஸ்டீல் பிளேட் தான். ஸ்டீல் பிளேட் உனக்கு எதுக்கு இந்த பிளேட்டு அப்படின்னு நீங்கள் பிள்ளைங்கக்கிட்ட, ஏன்னா அது ஸ்பெஷல் பிளேட்டு, ஸ்பெஷல் பர்பஸ்க்காக வச்சுருக்கீங்க. அதே போல் தான் இந்த கம்யூனியன் வெசல் ஸ்பெஷல் பர்பஸ், ஆண்டவருக்கான அந்த திருவிருந்து பந்தி டைமில் தான் அதை யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் ஏன் போய் சாதாரணமானவர்களாய் மாறிடுறீங்க? யூ ஹவ் பீன் செப்பரேட்டட். ஆண்டவருடைய மேலான உயர்ந்த நோக்கங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கு நாம் பார்க்கறது வந்து ஆண்டவருடைய கரத்தில் நாம் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் ஏற்கனவே அந்த வசனத்தை பார்த்துருக்கோம் போன வாரமும் கூட. மோசே பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்தார். அடுத்த ஒரு பார்வோனா மாறி இருக்கலாம். He could have become the next Pharaoh. But he chose at a certain point in his life, it says in verse 25, he chose rather to suffer affliction with the people of God than to enjoy the passing pleasures of sin. வாசிங்க சிஸ்டர். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அதனால என்ன ஆச்சு மோசேக்கு? சொல்லுங்க பாப்போம். அந்த அநித்தியமான இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை பிரித்தெடுத்து கொண்டதுனால என்ன ஆச்சு சொல்லுங்க பாப்போம்.
தனிமைப்படுத்தப்பட்டார். ஓகே, எத்தனை பேருக்கு தனிமைப்படுத்தப்படுகிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்வீங்க? எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிலாங் டு அ குரூப், இல்லைங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் என்ன சேர்த்துக்கிட மாட்டாங்களா, இந்த சிஸ்டர்ஸ் என்ன அவங்களோட ஜெபத்தில் சேர்த்துக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கூட யோசிக்கிறவங்க இருப்பாங்க. தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிடுங்க. சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், பிரதர்ஸ் இல்லை இவங்கெல்லாம் நாங்கள் இவங்களோட தான் பழகும், அவங்களோட அப்படி கிடையாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஸோ எவ்ரிபடி ஜென்ரலி வாண்ட்ஸ் டு பிலாங் டு அ குரூப். ஒரு கூட்டத்தோடு நாமும் அந்த குரூப்போடு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணும். தனிமைப்படுத்தப்படுவது, ஓகே, தனிமைப்படுத்தப்படுவது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆண்டவருக்காக இந்த மாதிரி தேவையில்லாத உலகத்தினுடைய காரியங்கள் வேண்டாம் சொல்லி மோசே சொன்னதுனால he had to be lonely in the wilderness for some 40 years. ஒரு 40 ஆண்டுகள் வனாந்திர வாழ்க்கை. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க? ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருந்தார். ஓகே, ஆடு மேய்க்கிறது ஒரு ரொம்ப சிறந்த வேலை இல்லைங்களா? எப்படி சொல்லுங்க? கஷ்டமான வேலை. இப்போல்லாம் இருக்கிற ஜெனரேஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி மேய்ப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்படிங்க? ஆமாம், ஆடு மேய்க்க விட்டு செல்ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குற நேரம் ஏதாவது ஒரு மிருகமோ ஏதாவது அடிச்சுட்டு போயிடும். ஆமாம். ஸோ அதுக்கு பொறுமை தேவை. ஆடு ரொம்ப பேசாது. ஆனால் ஆடு ஒரு மீக் அனிமல். தன்னையே காத்துக்கொள்ள முடியாது, கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது, அதிகமாக பேசவும் முடியாது. அந்த மாதிரி நாய் மாதிரியெல்லாம் வாழெல்லாம் ஆட்ட முடியாது இல்லைங்களா? அமைதியாக அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கோம். ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா கூட தெரியாது. இவர் தான் எல்லாத்தையும் செய்யணும். அரண்மனையில் பிஸியாக இருந்தார், ஆர்கிடெக்டாக இருந்தார். பார்வோனுடைய அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த பிரமிட்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்டவர் திடீர்னு இப்போ ஜாபே இல்லாமல் தனிமையாக்கப்பட்டிருக்கிறார். அதில் என்ன நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்னா, அங்கே தான் ட்ரைனிங் கிரவுண்ட் அவருக்கு. அந்த கூட்டத்தில் இருந்த அப்படின்னு சொன்னால் நீ ட்ரெயின் ஆக முடியாது, என்னுடைய உன்னதமான நோக்கங்களுக்கு நீ பயன்பட முடியாது அப்படின்னு சொல்லி அவரை தனிமைப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அது நல்லது. ஒருவேளை நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் ஏன் எனக்கு இப்படி தனிமைப்பட்டிருக்கிறேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ காரியங்களை நான் சந்தோஷமாக செய்துட்டு இருந்தேன், இந்த ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்ததுலேருந்து ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி யோசித்தீங்க அப்படின்னா, யூ ஆர் கால்ட் ஃபார் அ ஹையர் பர்பஸ். நீங்கள் ஆண்டவருடைய உயர்வான நோக்கங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ it was a choice that Moses had to make. நாம் ஒவ்வொருவரும் அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும். மோசே அந்த தீர்மானத்தை எடுத்தார். ஒரு நாள் வந்த பொழுது நான் இவங்களோடு இருக்க மாட்டேன், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை எடுத்தார். அந்த மாதிரி நோக்கம், அந்த மாதிரி தீர்மானம் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? அப்படி நாம் தனிமைப்படுத்தப்படும் பொழுது அதன் மூலமாக ஒரு உயர்வு வருகிறது. அதுக்கு பிறகு ஒரு உயர்வு வருகிறது. There is an exaltation after the time of separation. You see, சவுல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமஸ்கு ரோடில் போகும்பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது, கீழே விழுந்தார், ஆண்டவர் பேசினார், ரட்சிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னு சொல்லி போட்டிருக்கு வேதவசனம். யாரையும் போய் பார்க்கல அப்படின்றார். அனனியாஸ் ஜெபம் பண்ணார், கண்ணு திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் சொல்றார், நான் எந்த அப்போஸ்தலனையும் போய் பார்க்கல, 15 ஆண்டுகள் அரேபியா டெசர்ட்ல எங்கேயோ போய் இருந்திருக்கிறார். அது எங்கேயோ ஒரு இடத்துல பாசிங் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றார். அப்படின்னா தனித்து காணப்பட்டார், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தாரு. ஆண்டவர் கொடுத்த அநேக வெளிப்பாடுகளை தான் நமக்கு நிருபங்களா எழுதியிருக்கார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்து காணப்பட்டாதான் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஆண்டு தருவார். அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். God will reveal his holy divine purposes for your life when you separate yourselves from the crowds and spend time in God's presence. So that kind of a separation is good for you. அப்படிப்பட்ட தனிமைப்படுத்துகிற காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நல்லது. ஆமென். ஸோ 17வது வசனத்தை திரும்பி வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து, யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி தெரியல, யார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில் இருக்கீங்க, ஒருவேளை நாம் இதுவும் வேணும் அதுவும் வேணும், உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும், இந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணும், நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? முக்கியமான அதில் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னால் இல்லைங்களா? அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளுக்கு பிணைப்பு
கொஞ்சம் நல்ல சத்தமா மைக்லி வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பொதுவா இந்த வசனத்தை எந்த கான்டெக்ஸ்ட்ல ஷேர் பண்றாங்க? ஆமா, யாரும் சொன்னீங்க, திருமணம் என்ற ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான், அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை அதிகமா சொல்றாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 2:40. He says, separate yourselves from this perverse generation, wicked and perverse generation. வாசிங்க சிஸ்டர். இன்னும் अनेक வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி யாரோட பேசுறார் ஆண்டவர் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். Maybe God is speaking to somebody here this morning. யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் அல்லது சிலரோடு ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம் இந்த காலவேளையில. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ஆண்டவர் சொல்லிட்ட பிறகு கீழ்ப்படியாம போனா அதுக்கு ஏற்ற கான்சிக்வன்சஸை நீங்க தான் சந்திக்கணும். அதுக்கேற்ற விளைவுகளை நீங்க தான் சந்திக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு அந்த மாதிரி காரியங்களை. அதனால தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்னும் புத்தி சொன்னார். யார் சொன்னதுங்க? பேதுரு அங்க வந்திருந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள். பிரித்தெடுக்கப்படணும். நீங்க யூ ஆர் டிஃப்ரெண்ட், நீங்க வித்தியாசமானவங்க, ஆண்டவருடைய உன்னதமான நோக்கங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் உங்களை அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறாரு. நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சந்ததி விட்டு விலகுன்னு சொல்றாரு. Every person in the Bible whom God chose, he separated them for a greater purpose and for his holy purpose. வேதத்துல அநேக நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார் அநேகரை. அழைத்தவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் பிரித்தெடுப்பார். முதலாவது, that's the first thing he will do. உங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. வேதத்துல பார்க்கும்போது ஆபிரகாம், அடுத்த ஸ்லைடு போங்க. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தாரு. அழைத்தோட என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம்ல இருந்து 4வது வசனத்தும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எந்த வயசுல சொன்னாருங்க ஆபிரகாமுக்கு? 75 வயது வரையிலும் ஒரு ஊர்ல அங்கேயே தங்கி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வளர்ந்து வயசு ஆயிடுச்சு. 75 இயர்ஸ்ல என்ன சொல்றாரு? இங்க இருந்து இடத்தை மாத்துறாரு. ஏன் அப்படி செய்யறாரு ஆண்டவர்? இது விக்கிரகாரம் நிறைந்த இடமா இருந்தது. ஆண்டவருடைய நோக்கங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா அவர் என்னை விசுவாசிக்கிறாரான்னு பார்க்கணும், நான் சொல்ற இடத்துக்கு போறாரான்னு பார்க்கணும். எங்க போறோன்னே தெரியாம விசுவாசத்துல ஆண்டவரை பின்பற்றி ஆபிரகாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படித்ததுனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றி இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அவர் கீழ்ப்படியாம போயிருந்தார், இல்லை இதெல்லாம் நான் விட்டுட்டு வர பிடிக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கு நாம லோத்தை பற்றி பேசுறோமா? தவறான எக்ஸாம்பிளுக்கு தான் லோட்டை பற்றி பேசுறோம் இல்லைங்களா? ஆபிரகாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடிய ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு இருந்தவர். ஆனால் லோத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்தின் காரியங்கள் அவரை கவர்ச்சித்து பசுமையா இருந்த சோதோம் கொமோராவை பார்த்து அந்நிய நுகத்தோடு பிணைக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல போயிட்டு pitched his tent close to Sodom and Gomorrah. You don't pitch your tent close to Sodom and Gomorrah. அப்படின்னா உங்களுடைய கூடாரத்தை சோதோம் கொமோரா கிட்ட போயிட்டு நீங்க உங்களுடைய கூடாரத்தை போடக்கூடாது. பாவம் நிறைந்த ஒரு இடம், பாவம் நிறைந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், பாவம் நிறைந்த ஒரு ஃபோன், பாவம் நிறைந்த ஒரு யூடியூப் சேனல் அல்லது whatever, அதை நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் பை போனீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு இது தேவையில்லை உனக்கு, இல்லை நான் அதெல்லாம் நான் கவனமாக இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்படி உங்களுடைய சிந்தையை ஏன் நீங்கள் போய் கெடுத்துக்கிட்டோம்? அதை பார்த்து நீங்கள் சிரிச்சு. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கர் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர். நான் எங்க பாஸ்டர் உட்கார்றேன் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் வேர்பிரித்தார். அப்புறம் லேவி கோத்திரத்தை வேர்பிரித்தார். சிம்சோனை நசரேய விரதத்துக்காக வேர்பிரித்தார். உன்னதமான நோக்கம் சிம்சோனை குறித்து வச்சிருந்தாரு. ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் போனதுனால மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. தானியேலை வேர்பிரித்தார்.
இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்க அப்படின்னா மனுஷகுமாரனா இருந்தாலுமே கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். பிஸியாக இருந்தாலும் he separated himself to commune with the Father. பிதாவோடு பேசுவதற்கு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். அப்படி ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்துவார், அது நல்லது, உன்னதமான நோக்கங்களுக்காக அவர் செய்கிறார். அதற்கு 2 சில உதாரணங்களை மாத்திரம் அந்த வீடியோவில் போடுங்க. அந்த வீடியோவை பார்த்த பிறகு நாம் தொடர்ந்து போக போகிறோம். ஒரு களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல, எதுக்காக அப்படி அந்த உதாரணத்தை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நாம் வேர் பிரிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறது, we are being separated அப்படின்னு சொல்கிறேன். To separate impurities, to separate impurities from the clay, and the potter uses a lot of process. அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரம் செய்வதற்கு அது ஒரு லாங் ப்ராசஸ். இந்த ஒரு தமிழில் ப்ராசஸ் என்ன சொல்லுவீங்க தெரியல, ஒரு ப்ராசஸ். ஓகே, அந்த வீடியோ போடுங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். அப்படி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட திறந்து எடுத்துருக்கிறார். வசனத்தில் போட்டிருக்கிறது. ஒரு மட் பிட்ல இருந்து களிமண்ணை செலக்ட் பண்ணி எடுத்து வேர் பிரித்து அதை அந்த வீலில் போட்டு அதை வணைந்து, எரேமியா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 4வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அது போயிட்டு குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமா, ஆண்டவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம வேர் பிரித்து ஒப்பு கொடுத்தாதான் அது அந்த ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நம்மை வணைந்து கொள்ள ஆண்டவர் முடியும். அதுக்கு அடுத்த ஒரு உதாரணம், லைக் கோல்ட் இஸ் ரிஃபைன்ட் இன் அ ஃபர்னஸ். Why do they refine gold in a furnace? பொன்னை எதற்கு புடமிடப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, to separate the impurities and for purification. அதையும் அப்ளை பண்ணுங்க. அப்படியே தொடர்ந்து. இன்டென்ஸ் ஹீட். ஓகே, அதிகமான அந்த நெருப்புக்குள்ளே போட்டு அதை கவனித்து அங்கேருந்து பார்க்கணும் அவங்க. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். மலக்காய் சாப்டர் 3 and verse 3. மலாக்கி 3:3 வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். உட்கார்ந்து சுத்திகரித்து கொண்டிருப்பார். அங்க வச்சுட்டு அந்த நெருப்புல போட்டுட்டு போய் மற்ற வேலையை பார்த்துட்டு வரதில்ல, அவரே உட்கார்ந்து சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும். அவர்களை எதுக்காக சுத்திகரிக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிதான் நம்மை சுத்திகரிக்கிறார். நம்மை வேர் பிரிக்கிறதனுடைய காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். He wants to separate us. He wants to separate those impurities. He puts us through that process in the fiery furnace to purify us. அது கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். But it is good for you because God has purposes for your life. உங்களுக்காக ஒரு மேலான நோக்கத்தை வச்சிருக்கிறார். அப்படி பொன்னை வெள்ளியும் புடமிடுகிறது போல ஆண்டவர் உட்கார்ந்து புடமிட்டு சுத்திகரிப்பார். அதனால தான் உங்களை வேர்பிரிக்கிறார். ஓகே, யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் உங்களை தனிமைப்படுத்தி மோசேயை போல வேற ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் ஆண்டவர் பக்கமாய் உங்களை திருப்பி சோதித்த பிறகு பொன்னாக விளங்க உதவி செய்வார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோதிக்கிறது போல உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்க சிறந்தவர்களாய் விளங்குவதற்கு அப்படிப்பட்ட சில காரியங்களை அனுமதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையில. Proverbs chapter 17, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை உன்னதமான நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்காக ஒரு பொன்னை புடமிடுவது போல வெள்ளியை புடமிடுவது போல ஆண்டவர் நம்மை புடமிட்டு
பிரித்தெடுத்து அந்த உன்னதமான நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு சில தடைகள் இருக்கிறது, சில தாமதங்கள் இருக்கிறது, அல்லது சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் அதுக்கு மேலே அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் விளக்கி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா 11வது வசனத்தில், ஓ Corinthians, we have spoken openly to you, our hearts are wide open, you are not restricted by us, but you are restricted by your own affections. 12ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. So there are other things that are capturing your affections. அதனால நீங்க ஆண்டவரை முழுமையாய் பின்பற்ற முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல. அதனால சில அறிவுரைகளை சொல்றாரு. 14வது வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்க ஒரு கிறிஸ்தவராய் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பங்கு பெற முடியாது. நீங்க வேர்பிரிக்கப்பட்டவங்க என்று அறிந்து கொள்ளணும். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் யாரு? நிறைய நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சர்ச்சுக்கு போகணும் இன்னைக்கு அப்படின்னா, இன்றைக்கு நாம் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா வெளியே உலகத்தில் இருக்கிற மற்ற இதெல்லாம் கட் டவுன் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு பரிசுத்தமாக வரணும். ஒயிட் சாரீ போட்டு போகணும், ஒயிட் ஷர்ட்டை போட்டு போகணும். ஒயிட் சாரீ ஒயிட் ஷர்ட் போடுறது தப்பே கிடையாது, நீங்கள் போடணுன்னா போடுங்க. ஆனால் சபையில் இருக்கும்பொழுதும் சரி, வெளியே இருக்கும்பொழுதும் சரி, ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே வரும்போது தான் பரிசுத்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம்? நீங்களே தேவனுடைய, நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே தேவனுடைய ஆலயம் தான், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடமா நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்ரீலோவுக்கு போனால் தான் தேவனுடைய ஆலயம், எருசலேமுக்கு போனால் தான் தேவனுடைய ஆலயம். அங்கே போகும்பொழுது பலியை எடுத்துகிட்டு போய் பாவரிக்கை செய்து பரிசுத்தத்தோடு உள்ளே போவாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த திரை கிழிக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாருமே அவருடைய சமூகத்துக்குள்ளே வர முடியுது. அதனால என்ன பண்ணணும் நம்ம? அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நீங்களே தேவாலயமாக இருக்கிறீங்க. ஸோ நாம் சர்ச்சுக்கு போயிட்டு தேவாலயத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம் பாஸ்டர், அப்படி இல்லை. நீங்களே தேவாலயமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரை பரிசுத்தத்தோடு ஆசரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீங்கள் அவர்களை விட்டு நடுவிலிருந்து புறப்பட்டு யாரோடு ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாருன்னு தெரியல, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம். அப்படி ஒவ்வொருவரும் என் வாழ்க்கைக்கு தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். Still we are searching, still we are seeking His face for to know the will of God. ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். Thank you Holy Spirit. சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா, சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா, நின் திரு ரத்தத்தால் உள்ளம் பூரமாக என்னை சுத்திகரித்திடுமே, சுத்திகரித்திடுமே. பொன்னாக மாற்றும் நாதா, என்னை பொன்னாக மாற்றும் நாதா, பொன்னாக மாற்றும் நாதா, என்னை பொன்னாக மாற்றும் நாதா. அக்கினி தழலாம் சோதித்த பின்னாலே என்னை பொன்னாக மாற்றுமே, என்னை பொன்னாக மாற்றிடுமே. சுத்திகரி எல்லாரும் சொல்லுவோமா?
சுத்திகரியும் நாதா. ஆண்டவரிடத்தில் கேட்ப, ஆண்டவரே இன்றைக்கு பொன்னாக மாற என்னை சுத்திகரியும். ஆண்டவரே பொன்னாக மாறணும். ஆமென். என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. ஆண்டவரே, வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தை எங்களை புடமிடற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு வேர் பிரிக்கப்பட்டு அந்த அரண்மனை வாழ்க்கை வேண்டாம். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டார். The Christian life is not a bed of rose. அது ரோஜா பூ மெத்தை அல்ல, முட்கள் நிறைந்த வாழ்க்கை. பத்திரமா ஜாக்கிரதையா தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம், இடைப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை பொன்னாக மாற்றும். அக்கினி தழலாலே சோதித்த பின்னாலே நானும் பொன்னாக மாறுவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என் ஆத்துமா விலையேற பெற்றது நஷ்டப்படாதபடி என்னை பொன்னாக மாற்றி நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானப்படி நடக்கும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.